ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா அடியன் ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்குது படம். வந்து நான் எல்லோரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டானிங் மூவி தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து இருக்கிறாரு. கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து ஒரு மிஷின் செஞ்சுருப்பாங்கருக்கு. அதுக்கான டேட்டாலாம் வந்து திருடு போயிச்சிட்ருக்கு. அதை யூஸ் பண்ண டிவைஸும் வந்து திருடு போயிடுச்சு. இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு ஃபோட்டோ ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டு வா, எல்லாம் இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதனால் இந்த வெங்கட் பிரபு வந்து இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணதான் தெரியிருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அவனை தேடுற முயற்சியில் வந்து இருக்கிறாங்க. இந்த டீம்லாம் நடந்துட்டு போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கையை நம்ம வெறுத்து டீம் முன்னாடி வந்து இதுக்கு மேலே வந்து இறந்துடலாம் செத்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்துறாரு. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சரி செத்துறான்னு போகும்போது வந்து நம்ம ஹீரோயினோட ஒரு இதை பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து க்ரஷ்ஷே இல்லையா அப்படிலாம் கேட்டிருக்கும் போது வந்து எனக்கு வந்து ஸ்கூல் க்ளாஸ் ஒன்று இருந்துச்சு, ஏன்னா அவர் பேர் தெரியாது, அவன் நான் பார்த்தே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவார். ஏன்னா பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போட்டியில் கலந்துருப்பாங்கட்டிருக்கு, பாட்டு போட்டியில். அதில் வந்து ஏதோ மிஸ்டேக்காக பாடிப்பாங்கட்டிருக்கு. அதனால் வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நினச்சி வந்து நம்ம ஹீரோயின் வந்து தேம்பி எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யாருக்குமே தெரியாத ஒரு லெட்டர் வந்து எழுதி, நான் வந்து உங்கள் முதல் ஃபேன் அப்படின்னு வந்து என்னமா எழுதி அவர் பேக்கில் வைக்கிறாங்க. இதை வந்து வச்சது வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க முன்னாடி வந்து பேசியிருக்கவே மாட்டார். இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடியுது. கடைசியில் வந்து அவங்க அந்த மோட்டிவேஷனால தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்லா சிங்கர் ஆகிறாங்க. கடைசியில் வந்து நல்லா பாப்புலரிட்டிஸ் நல்லா ஆக்டர்ஸ்லாம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ வந்து சாவன் முடிவெடுத்தார்ல, இந்த பேட்டி பார்த்துட்டு வந்து நம்மள தான் வந்து நாம தான் அது கஷ்டாச்சு, நான் அவனோடய பேசுவோம் பழகுவோம் அப்படின்றது நம்ம ஹீரோ வந்து ஆசைப்பட்டு அன்றைக்கே வந்து அவர் வந்து அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்கிறாரு. அதனால் வந்து எப்படி வந்து அவர் சாகவே இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி அவங்க வீட்டுக்கு போய் நிற்பான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்து வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் என்கிட்ட இருக்க அப்படின்னு போலீஸ் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க சார், நான் வந்து டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கேன், டிரைவர் வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அந்த தம்பி வந்து சரி ஓகே டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு வந்து இவர் நினச்சிட்டு வந்து நல்லா காலை விட்டுவியா அப்படின்னு கேட்குறாரு. சார் ஓட்டுறேங்க சார் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓகே நீ வந்து வேலைக்கு வந்துடு கரெக்டாக வந்து ஓகே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து தப்பான ஒரு பொண்ணோட இருப்பாங்கருக்கு. பொண்ணு வந்து ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு போங்க, அவன் வாங்கிட்டான், என் ஹஸ்பண்டும் வராரு அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து போய் பார்த்தாலும் ஆகணும். அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து போய் பார்க்குறாரு. அங்கெல்லாம் பார்த்து வரக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன ஆக முடியும், அவ்வளோதான். அங்கே வந்து எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆன ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா சேர்த்து விட்டு வரக்குள்ள வந்து இவங்கெல்லாம் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து டிரைவராக போக முடியல, அது மாதிரி நிலைமை ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு தாங்க முடியாத வலிக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு வேற அமெரிக்கா போகிறாங்க. இதனால வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பேச முடியாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து இதெல்லாம் தாங்க முடியாத வழியில் வந்து நம்ம ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு இப்படியே வந்து ரோட்லேயே படுத்துட்டாரா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. அப்புறம் காலையில் முழிச்சு பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே முடியல, எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணை முழிச்சு பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு புது உலகத்தில் இருக்கிறாரு. என்னடா பார்த்தா வீடு ஃபுல்லாக மாறி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வேற நம்ம செந்தாயினி தான். இவங்க வந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, பேமிலிட்டு வந்து முடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பழசாக நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து நைட் என்ன பண்ணணும், நைட்டு சரக்கு அடிச்ச படுத்த எப்படி வந்தோம் எப்படி மாறுச்சு, அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆக்சிடென்டோட யோசிச்சு பார்க்குறாரு. எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இங்கே எப்படி இந்த லைஃப் வந்தோம் அப்படின்னு வந்து தெரியாது. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப முழிக்கிறாரு. அப்புறம் வந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட்றாங்க, இப்போ ரெடி ஆகிட்டான் டைம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே இதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப முழிக்கிறாரு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த உலகத்தில் வந்து ஃபுல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து அங்கே இருக்காது, அங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்காது. இருந்தாலும் வந்து மாறி அதாவது தலைகளாக மாறி இருக்கும். அதாவது நம்ம பேஸ்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மாறி பிராண்டெல்லாம் மாறி இருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா அது ஹோண்டாய் ட்ரெஸ்ஸா, கோகோலா இது ஜூஸ் மாதிரி இல்லை, ஒரு டார்க் கலராக லிக்விட் மாதிரி இருக்குது, எல்லாம் என்னடா அது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு. அது மாதிரி வந்து இந்த படத்தில் காட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து சீன் கட் பண்ண வந்து நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புறாருன்னா இவர் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியும்.
இப்படி ஒரு நேரத்தில் வந்து திடீர்னு வந்து டிவி பார்க்குறாரு. டிவியில் வந்து இப்போல்லாம் விஜய் நடித்த படத்தை வந்து இப்போல்லாம் 100 கோடிக்கு போயிருக்குது, பழைய படமே பார்த்தா 100 கோடி வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து டிவியில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டிவியில் வந்து காண்டம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம டிவியில் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து என்னடா வந்து எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த வேரியஸ், அதாவது இந்த உலகமே வந்து மாறின மாதிரி இருக்கு. சென்னை சிட்டியே வந்து வேற லெவலில் இருக்கு. ட்ரெயின்லாம் போகுது, மேலே என்னமோ பறக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. இதெல்லாம் எங்கே இருக்கோ அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கே பல நாட்கள் ஆயிரம் மாட்டுக்கு நம்ம ஹீரோக்கு. அங்கே பார்த்தீங்களா ஹோண்டாய் ப்ரெஸ்ஸு, அது கொக்கோலா, இதெல்லாம் வந்து இந்த பிராண்ட்லாம் மாறி இருக்கு. எல்லாமே வந்து எப்படி இந்த பிராண்ட்லாம் மாறிச்சு எல்லாம் வந்து யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து இங்கே வந்து ஆக்டர் இருப்பாட்டுருக்கு, அதாவது மியூசிக் டைரக்டர் இருப்பாட்டுருக்கு. அதனால வந்து இவரை வந்து மியூசிக் போட சொல்கிறாங்க. இவருக்கு வந்து என்னென்ன அப்பெல்லாம் தெரியாது என்ன வேலைக்கு போகிறேன்னு. அதனால வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வெளியே கிளம்புறாரு. எங்கே போகிறேன்னு தெரில, போக சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு நம்ம ஹீரோ வந்து. அவர் வந்து எங்கேயாச்சும் போய் கொண்டு நைட்டில் வந்து கொண்டு அவர்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு தான் வந்து, சார் எங்கே கொண்டு இருக்கிறீங்க, ஆஃபீஸ் வரவே இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாரு. வாங்க சார் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுறேன், ஓகே தானே அப்படிலாம் சொல்கிறாரு. ஓகே நானே போய்க்கிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து வீட்டில் விட்டு போயிடுறாங்க. வீட்டில் வந்து கேட்குறாங்க, டேய் எங்கடா போனோம், உனக்கு அவ்வளோ திமிராகி போச்சா அப்படின்னு வந்து நம்ம அவங்க ஒய்ஃப் வந்து செந்தாணி வந்து திட்டுறாங்க. 2 படம் ஹிட் பண்ணிட்டா உனக்கு ரொம்ப திமிராகி போச்சா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. 2 படம் ஹிட் பண்ணிட்டு இருந்தா மியூசிக் டைரக்டரா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இதனோட பயப்படுறாரு. நான் மியூசிக் டைரக்டரா அப்படின்னு சொல்கிற நினைக்கிறாருக்கு. அப்புறம் வந்து யூடியூப் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. இவர் பேர் போட்டு மியூசிக் டைரக்டர் போட்டால் இவர் வந்து 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிக்கிறாருக்கு. இது மாதிரி அவார்டெலாம் வாங்கினதுனால வந்து இவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்போ வந்து இவருக்கு வந்து தெரியுது. சரி இந்த டைம்ல இப்படி ஆகி போச்சு, நம்ம வந்து தூங்கினால தான் வந்து இங்கே வந்திருக்கோம், நம்ம மடி தூங்கிடுவோம், நம்ம காலில் வந்து அந்த வேல்டுக்கு போயிடலாம், நார்மலாக மாறிடணும் நம்ம ஹீரோன்னு நினச்சி அங்கேயே வந்து தூங்குறாரு. தூங்கினதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா வந்து அந்த எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே மாறல. என்னென்னு பார்க்கும்போது வந்து ஏன் மாறல அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி இதுக்கு மேலே வந்து இருந்தால் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்து அவருக்கு நம்ம வெங்கட் பிரபு வந்து அங்கே வந்து டேரக்டர் இருப்பாருக்கு. அவர் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர்கிட்ட காசு சொல்கிறாரு, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது கடைசியில் வந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சு வந்து படுக்கிறான், இங்கே வந்து எந்திரி பார்க்கும்போது உலகமே வந்து மாறி இருக்கு, பிராண்டு மாறி இருக்கு, எல்லாமே வந்து இதே மாதிரி நம்ம ஹீரோ நடந்த மாதிரியே வந்து காசு சொல்கிறாரு அவர். இதெல்லாம் நடக்குமாங்க சார், உண்மையாக சார் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக கேட்கும்போது வந்து இது ஜஸ்ட் கதை தாங்க, எப்படியோட எழுதலாங்க அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் பிராண்டெல்லாம் மாறிக்குது இல்லை, அதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சார், நான் எப்படி வந்து திரும்பி அந்த வேர்ல்டுக்கு போகிறது அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் கூல் நானே வந்து சும்மா ஒரு கான்செப்ட் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடக்குதோ இங்கே அப்படியே நடக்கும். இங்கே இது வந்து ஒரு மாயாஜால உலகம் மாதிரி, அதாவது இது ஒரு தனி வேல்டு, அது ஒரு தனி வேல்டு, அங்கே நடக்கிறது வந்து இங்கே நடக்க முடியாது, இங்கே நடக்கிறது அங்கே நடக்க முடியாது, இது வந்து சின்ன ஒரு கற்பனை மாதிரி தான் அப்படின்னு வந்து நம்ம கதைகள்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இறந்துருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து இங்கே வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களை கட்டி பிடிச்சிட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அங்கே உங்களை கூப்பிட்டே இருக்கிறாங்களம்மா, நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு மியூசிக்கும் தெரியாது. அங்கே போய் சாரி எடுத்து போன வாரம் ஒரு மியூசிக் போட்டிங்களா, அதை போட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போன 2 மியூசிக் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்னங்க சார் காமெடி பண்ணுறீங்க, வாசிங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் சும்மா வந்து தட்டிகிட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் வந்து அந்த படத்துலேருந்து அவங்க தூக்கிட்டாரு. இவருக்கு பதிலாக வேறையை வந்து மாற்றிட்டாங்கன்னு இருக்கு. அதனால வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து எவ்வளோ பேச்சு ஆகிறாரு, உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு எந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து சமாளிச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து நிறையா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வராதுறாரு. அன்னைக்கு பார்த்து வந்து நம்ம ஹீரோனோட பர்த்டே ஆகிட்டு எல்லாரும் வந்து பர்த்டே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தெரியவே இல்லை. இன்றைக்கி எது நானும் தெரியுமா, எனக்கு வந்து என்னோட பர்த்டே, இது பர்த்டே சொல்ல கூட பரவாயில்ல, இதெல்லாம் என்னோட அது வாட்ஸ்அப் சேட்டிங்கெல்லாம் எனக்கு தப்பாக வந்துருக்கு, இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் வேறு பொண்ணுக்கு இது பிடிச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் லவ் பண்ணிட்டு இருப்பார்ல, நான் வந்து உனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து தன்னோட பழமையான காதலை வந்து வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நான் ஸ்கூல் படிச்சுட்டு அந்த பாட்டு தான் பாடினேன், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நம்ம ஹீரோ வந்து இந்த எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. நான் வந்து எந்த பொண்ணு கூட அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உனக்கு மட்டும்தான் காதலிக்கேன் அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அங்கே ஒரு பாட்டு வரும், பாட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. என்னடான்னு பார்க்கும்போது வந்து
அந்த கோமாளி பாராட்டுக்கு 41 நாள் கோமாளி இருந்து இப்போதான் வந்து எழுந்திரிச்சுக்காட்டிருக்கு இந்த உலகத்தில். அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி என்னென்ன ஆசை கேட்கும்போது நீ 41 நாள் கோமாளி இருந்தடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன வர்றதுன்னு தெரில அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிக்கும்போது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபோனாட் இருக்கு. ஏன்னா ஒரு கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனில் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, நம்பர் மட்டும் தான் போட முடியும் போல. அந்த மாதிரி ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறாரு. என்னடான்னு தெரில அப்படியே பாக்கெட் வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்கட்டு அதனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை இந்த பொண்ணை கடத்திட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. என்னடா பார்க்கும்போது இந்த ஹீரோவும் இந்த என்ன சொல்கிறது ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோயின் தான் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்கட்டு. இதை பார்த்து வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேயே வந்து மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. ஓகே இதுக்கப்புறம் நம்ம விட்டால் வந்து சரி வராது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. நீ உண்மையிலும் அந்த பொண்ணு தான் வந்து லவ் பண்ணியா, நீ வந்து ஸ்கூலில் அந்த லெட்டர்லாம் கொடுத்தியா, அப்படி அதெல்லாம் கொடுக்குறாடா அதெல்லாம் தெரியாதரா, இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறானா இந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது வந்து ஹீரோ வந்து என்ன மட்டும் தெரியாதுன்னு முடிச்சுருக்காரு. எப்படி வந்து வெங்கட் பிரபு வந்து அது திருநங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு வந்து எங்கே போச்சு அதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து சரி இங்கிருந்தா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேயே கிளம்பிடலாம், வேற உலகத்துக்கு வந்து போயிடலாம், அந்த உலகத்துக்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து ஒரு நம்பர் வந்து டச் பண்ணுறாரு. என்ன நம்பர்னா வந்து 001 அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு போடுறாரு. இந்த 1 மணி நேரத்துக்கு போட்டோன்னே நம்ம ஃபீல்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து நம்ம ஹீரோ ஆக்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த காரில் வந்து இருப்பான், அவன் தான் வந்து இந்த டிவைஸ் வந்து தேடிட்டு போயிடுவான். எப்படி அந்த டிவைஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கிடச்சிடும். அதை வச்சு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த வேர்ல்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறதுக்கு அதனால அந்த டிவைஸ் வந்து நோண்டி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து 9 மணிக்கு வந்து அந்த மிஷின் வந்து அவர் யூஸ் பண்ணாரு. 1000 டைப் பண்ணியிருப்பாருக்கு. அதனால் வந்து அவர் கூட 41 நாள் வந்து அந்த வேர்ல்டில் வந்து தனியாக வந்து இருக்கிறாருக்கு. அந்த 41 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பழையபடியாக வந்து பழைய உலகத்துக்கு வந்து வந்துருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ வந்து நான் 9 மணிக்கு போடுறேன்னா நம்ம அங்கே வந்து 10 மணிக்கு தான் போயிடலாம் அப்படின்னு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து இது வந்து இனிமேல் வந்து அங்கேயே தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு அந்த ஹீரோ வந்து 1 மணி நேரத்துக்கு போடுறாரு. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து 10 மணிக்கு வந்துடுறாரு. என்னோட ஃப்ரெண்டு மைக்கிளுக்கு வந்து அந்த பொண்ணோட வந்து கல்யாணம் நடக்க போகுது. 2 பேர் வந்து மாலை மாற்றிட்டாங்க. இப்படி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி இந்த ரியல் லைஃப்பில் தான் அவங்க வந்து வாழ முடியல, அட்லீஸ்ட் அந்த மெமரி அதாவது கற்பனை உலகத்துலையாச்சும் வாழலாமே அப்படின்னு வந்து அந்த மிஷினில் வந்து அந்த ஃபோனில் வந்து எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அப்படின்னு 999 ஃபுல்லாக டைப் பண்ணி என்ட்ரு அடிக்கிறாரு. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் தாண்டியே அவங்களை கொண்டே விட்டுருது. இது மாதிரி விட்டுற சுச்சுவேஷனில் வந்து அதில் பாட்டெல்லாம் பாடிட்டு நீதான் என் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பொண்டாட்டியா சரி அவன் இன்னைக்கு தானே வந்திருக்கா அப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. என்னோட வேலை இன்னைக்கு தானே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு தான் புரியுது. அப்போ தான் புரியுது நம்ம வந்து எல்லாமே கடந்து வந்துட்டோம், அதாவது முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது. இதுக்கப்புறம் நம்ம வெங்கட் பிரபு கிட்ட போய் என்னென்ன பண்ணால் வந்து இதே மாதிரி வந்து நடக்கும், இந்த கதையில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வெங்கட் பிரபு சொல்கிறாரு. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு மூவி மாதிரி கதையாட்டம் வந்து கேட்டு பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு பழசெல்லாம் வந்து எப்படி அதே மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்தால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அதே மாதிரி கிடையாது நடக்கும் அப்படின்னு நம்ம வெங்கட் பிரபு சொல்லும் போது வந்து பழசாக நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு மியூசிக் தெரியாதே, அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரிஜினல் நோவலில் வந்து பாட்டு இருக்கும்ல, பாட்டுக்கு காசு சொல்கிறது அது மாதிரி நம்ம மூவி எல்லாம் வந்து சொல்கிறது அது மாதிரி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கேட்டிருந்தா வந்து வெங்கட் பிரபு வந்து உனக்கு வந்து பாட தெரியுமா, ஓகே இப்போ வந்து மியூசிக் இருந்து பாட்டு பாடுறீங்களா, ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து வாழ்த்துறாங்க. இதெல்லாம் வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து தெரியாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாட்டு கற்றுக்கிறாரு, புது புது படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருக்கிற பாட்டை வந்து அங்கெல்லாம் தெரியாது இல்லையா, இங்கே இருக்கிற பாட்டை வந்து அங்கே பாடி காட்டி அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. இது மாதிரி டியூஷனில் வந்து அங்கே வந்து இப்படி வந்து எல்லாமே கஷ்டம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஹீரோ வந்து சின்ன தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாருன்னா தன்னோட பேரை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடாத, நீ வந்து சார்னி கூப்பிடு அப்படின்னு சொன்னவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து சார்னு கூப்பிட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஆக்ஷனில் தான் வந்து லவ் ஆகும். அந்த ஆக்ஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம ஹீரோ வந்து கார் திருப்பி போய் மறுபடியும் அந்த லாரியில விட்டாரு. அதனால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டுறாங்க. கோவப்பட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கொல்ல பார்க்குறியா அப்படின்னு வந்து தப்பாக நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வந்து அமைஞ்சிருச்சாட்டிருக்கு. இதனாலேயே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணவே இல்லை, தெரியாது, அதாவது ஹீரோட ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க.
இது மாதிரி வந்து நிச்சயமாக ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து ரியல் லைஃப்லேயும் வாழ முடியல, இல்லை எங்கேயாச்சும் வந்து வாழலாம் பார்த்தா இங்கே அப்படின்னு நடக்குது. இதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. லைஃப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுற முயற்சியில் வந்து நம்ம ஹீரோ வந்து மிஸ்டேக் பண்ணதுனால வந்து தன்னோட ஃப்ரெண்டோட வந்து கல்யாணம் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வேலையில் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தப்பான மோசமான பையங்கிறதுனால வந்து நம்ம ஹீரோ வந்து சொன்னால் வந்து கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சி நம்ம ஹீரோ கிட்ட போய் வந்து சொல்லான்னு போயிட்டு இருக்கும் போதே வந்து அவர் வந்து திடீர்னு அந்த உலகத்துட்டு வந்து வெளியே வந்துடுறாரு. ஏன்னா பார்க்கும்போது அந்த வெங்கட் பிரபு டீம் வந்து எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டு வந்துட்டாரு. டேய் இந்த வெள்ளம் எங்கடா போனேன், இத்தனை வருஷமெல்லாம் போகிற சர் போகிற வர இதுன்னு விளையாட்டு போகிறல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம வெங்கட் பிரபுக்கிறாரு பார்த்தீங்களா, சரி அந்த மிஸ்ஸில் கூட அப்படினால பிடிங்க ஸ்டார்ட் இருக்கு பிடிங்க வச்சுட்டு சார் ஒரே டைம் ஸ்டார் நான் மட்டும் போயிட்டு இருந்தாரு. நம்ம ஹீரோ வந்து வெங்கட் பிரபு வந்து ரொம்ப கெஞ்சிறாரு. சார் அந்த ஒரு டைம் மட்டும் போயிட்டு இருந்துடுறேன், ஒரு மணி நேரம் மட்டும் தாங்க சார் அப்படின்னு கேட்காரு. அவர் வந்து அது வந்து ரொம்ப கற்பனையான உலகம், அதாவது இதுதான் வந்து நிஜம், அதை வந்து சும்மா கற்பனை கனவு மாதிரி, அங்கே வந்து நடக்கிறதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லி கூடி வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்காத நம்ம ஹீரோ வந்து சார் ஒரே ஒரு டைம் சார் கொடுங்க சார் வந்து ரொம்ப கெஞ்சிறாரு. அதெல்லாம் கிடையாதுப்பா இன்ஸ் கிளம்ப வழி பாரு அப்படின்னு நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லிட்டு வந்து அங்கிருந்து வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து தாங்க முடியல, அப்படி ஒரு வழி வலிக்குது நம்ம ஹீரோக்கு. இப்படி வந்து நம்ம வெங்கட் பிரபு டிவி எல்லாம் அடிச்சு போட்டு அந்த மிஷினை வந்து எப்படி வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. இதில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அடியும் வந்து பட்டுருது. எப்படி வந்து இந்த மிஷினை வந்து எடுத்து இந்த மிஷினில் வந்து ஒரு மணி நேரத்துக்கான எப்படியோ ஒரு மிஷினை வந்து டைப் பண்ணுறாரு, அதாவது நம்பர் வந்து டைப் பண்ணிடுறாரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும். அங்கே ஃபியூச்சரில் வந்து இருக்கிற மாதிரி, அதாவது கற்பனை உலகத்துக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணிடுறாரு. டைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நின்றுக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இது நான் வந்து உன்னோட புருஷன் கிடையாது, இது நான் வந்து வேற, நான் வந்து அந்த உலகத்திலிருந்து வரேன். அதாவது தன்னோட உண்மையான உலகத்தை வந்து சொல்கிறாரு. உன்னை வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பிடிக்கும், அது மாதிரிலாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது சொல்கிறாரு. நீ என்னடா பேசுகிற, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. வந்து நான் இந்த உலகத்தில் வந்து இன்னும் 10 நிமிஷம் தான் இருப்பேன், எனக்கு வந்து டைம் போயிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் சொல்லவே சொல்லிடுறேன், நான் தான் இதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துக்கு வருமா இல்லையான்னு தெரியல, இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாது நம்ம வந்து ஃபீல் பண்ணி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து அவளுக்கு வந்து கூடுற எனக்கு என்ன ஆச்சு, மனைவி அடிபட்டுச்சா வந்து ரொம்ப புலம்புறான்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் என்ன 10 நிமிஷம் தான் இருப்பேன், அதுக்கு வந்து நான் தான் உன் ஹஸ்பண்டு அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து கையை பிடிச்ச சொல்கிறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, நமக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா, நீ தான் என் பிடிச்சுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து உனக்கு என்ன பிரச்சனை, இந்த ஃபோனு தானே ஃபோன் பண்ணி நீ வந்து அந்த ஃபோனை வாங்கி வந்து கீழே வந்து உடச்சிடுறாங்க. உடச்சதுக்கப்புறம் வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து முடியுது. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து பழைய உலகத்துக்கு வந்து திரும்பிடுறாரு. பழைய உலகத்துக்கு திரும்பி வெங்கட் பிரபு வந்து அந்த மிஷின் ஏறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிஷின் வந்து அங்கே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னது, டேய் 10 வருஷம் உழைப்படா, சாதாரணமாக சொல்கிற ஒரு ஆடி அடிச்சிட்டு வரும் மூக்கிலேயே. அதுக்கப்புறம் வந்து அவன் அடிச்சு போட்டு வந்து எங்கேயும் தூக்கி போகிறாங்க நம்ம ஹீரோவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படி கேட்கும்போது வந்து அதெல்லாம் முடிஞ்சு வச்சுடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கொண்டுருப்பாங்கல்ல, அங்கே வந்து தன்னோட பாட்டு வந்து பாடி தன்னோட ஃப்ரெண்டு வந்து நிரூபித்து நான் தான் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னதால வந்து சரி அவங்க 2 பேரும் லாங் டிரைவ் போயிட்டு வந்து கடைசியில் வந்து அப்படியே படம் முடியுது. பாய்.